இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட விரிசல் போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் காங்கிரஸ் ஒரு புதிய அணியை அறிவிச்சிருக்காங்க. இந்த அணிக்கு ஈகிள் அப்படின்ற பெயரை வச்சிருக்காங்க. அது என்னடா ஈகிள்னு கேட்டிங்க அப்படின்னா, எம்பவர்ட் ஆக்ஷன் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற இந்த அணிக்கு தான் ஈகிள் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல பேர் வச்சிருக்காங்க. இதோட ரோல் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த அணியை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய தேர்தல்களை ரொம்ப கவனமா பார்க்க போறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட வலுவான குற்றச்சாட்டா என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலையும் பாஜகவுக்கு சாதகமா தேர்தல் ஆணையம் செயல்படுது, எல்லா தேர்தல்களையும் முறைகேடு நடந்துட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன வருடம் நடைபெற்ற ஹரியானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும், ஆனா அதுக்கு மாறா பாஜக ஜெயிச்சிட்டாங்க, இதுக்கு பின்னாடி முறைகேடு இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க. மகாராஷ்டிரால கூட நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணி ஜெயிச்சாங்க, ஆனா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது திடீர்னு உயர்ந்திருக்கு, இதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்ற அந்த பல்வேறு தேர்தல் முறைகேடுகளை இந்த ஈகிள் அணி விசாரிக்கும், இந்த ஈகிள் அணி கண்காணிக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இந்த அணி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அணியில பல மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க. இந்த நிர்வாகிகள் எல்லாருமே ராகுல் காந்திக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி தலைமையில தான் இந்த அணி செயல்பட போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் ஆகட்டும், இனி வரவிருக்கக்கூடிய தேர்தல்களையும் இந்த அணி தீவிரமா கண்காணிப்பாங்க. எல்லா தேர்தல்களுமே நியாயமா நடத்தப்படுதா அப்படின்ற ஒரு கண்காணிப்பை இந்த அணியினர் மேற்கொள்வாங்க அப்படின்ற அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்காங்க.